இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்து சேம் டிசைன் தான் இவங்களுமே கோர்ஸ் கம்ப்ளீஷனுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் டிசைன் தான், பட் கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹேங்கிங்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ரெட் கலர் ஹேங்கிங்ஸ் வித் சுகர் பீடோட சேர்த்து ஹேங்கிங்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. பேக் சைட் ஃபுல்லாகவுமே ஜர்தோசி, ஸோ ஃபுல் நெக்குக்குமே ஜர்தோசி ஃபில்லிங் தான் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஃப்ளார்ஸும் ஜர்தோசி ஃபில்லிங், அதோட மிடில் ரிங் நாட் ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த சின்ன சின்ன மோட்டிவ்க்கு ரெட் கலர் ஐ ஷேப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி அதை சுற்றி ஃபுல்லாக ஜர்தோசியால் நார்மல் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஓரத்தில் டியூப் பீட்ஸ் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட பீட் ஒர்க் ப்ளவுஸ். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் சிம்பிளாக ஒரு நெக் பார்டர் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சுகர் பீட், பஞ்ச் பீட், தென் பீட்ஸ் லோடிங், திரும்பவும் அதே மாதிரி பஞ்ச் பீட். ஸ்லீவும் அதே பேட்டர்ன் தான், செக் பேட்டர்ன் கொடுத்து ஸ்லீவும் அதே மாடல் தான், செக் பேட்டர்ன் கொடுத்துட்டு சென்டரில் இந்த மாதிரி லக்ஷ்மி காயினும் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நெக் டிசைன். ஸோ நெக் டிசைனில் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட், 3 mm பஞ்ச் பீட், அகெயின் திரும்பவும் சுகர் பீட். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் செயின் ஸ்டோன், திரும்பவும் பஞ்ச் பீட், திரும்பவும் செயின் ஸ்டோன், அகெயின் சுகர் பீட். இந்த மாதிரி ஃபுல் நெக் பார்டரும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டு ஒரு பிங்க் கலர் ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணி அதை சுற்றி ஃபுல்லாகவுமே ஒரு லைன் சுகர் பீட், தென் அகெயின் திரும்பவும் 3 mm பீட், ஒரு லைன் சுகர் பீட், திரும்பவும் 3 mm பீட். ஃபுல் ரவுண்டாக பெரிய மோட்டிவ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எல்லா மோட்டிஃபையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி 4 mm பீட், அதுக்கு கீழே ஒரு சுகர் பீட் வர மாதிரி அரும்பு மாடலில் ஃபுல்லாகவுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது நெக் டிசைன். தென் ஒவ்வொரு இந்த மோட்டிவ்ஸ்க்கும் மிடில் ஸ்குவார் ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோனை இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் மாடலுக்கு க்ளூ போட்டு ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. தென் இங்கே பண்ணியிருக்கக்கூடிய அதே புட்டாஸ் டிசைன் ஸ்மால் சைஸாக இங்கேயும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் பேக் நெக் டிசைன். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் டிசைன் பார்த்துடலாம். ஸோ ஸ்லீவ்மே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்லீவ் டிசைன் பாருங்கள், பாட்டமில் இந்த மாதிரி கர்வாக வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே பார்டர் சுகர் பீட், பஞ்ச் பீட், சுகர் பீட் ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கேப் விட்டு ஒரு லைன் சுகர் பீட், அதுக்கு உள் பக்கமாக ஒவ்வொரு ஸ்டோன், அதுக்கு மேலே சுகர் பீட், இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நேர் பாட்டமில் இந்த ஒவ்வொரு ஆர்க்கும் மேலேயும் லைட் பிங்க் கலர் திலகம் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணி அதை சுற்றி ஃபுல்லாகவுமே ஜரி பார்டர் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஒவ்வொரு ஆர்க்குக்கும் மிடில் பாருங்கள், நெக்கில் பண்ணியிருந்த அதே மோட்டிவ் தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. சென்டரில் ஒரு பிங்க் கலர் ரவுண்ட் ஸ்டோன், அதை சுற்றி ஒரு லைன் சுகர் பீட், அகெயின் திரும்பவும் 3 mm பீட், அதோட ஓரத்தில் சுகர் பீட். இந்த மாதிரி புட்டாஸ் டிசைன் ஒவ்வொரு ஆர்க்குக்கும் மிடில் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பார்டர் அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க மேலே. இந்த 2 பார்டருக்கும் மிடில் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்கல்ல மோட்டிவ், ஸோ இதே மோட்டிவை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அதை சுற்றி ஃபுல்லாகவும் நல்ல எல்லோ கலரில் குந்தன் ஷேப் ஸ்டோன்ஸ் கொடுத்து அதுக்கு பிங்க் கலர் ஜர்தோசி ஹேண்ட் நீடில் கொடுத்துருக்காங்க. அதை சுற்றி ஃபுல்லாக சுகர் பீட், தென் அதோட ஓரத்துலேயும் 4 mm பீட், ஒரு சுகர் பீட். இந்த மாதிரி ஃபுல் டிசைனும் ரவுண்ட் ஷேப்பில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு நெக் டிசைன் பார்க்கலாம். நெக் டிசைன் பாருங்கள், ஃபுல்லாகவுமே கொடி டிசைன் தான். இதில் ஃப்ளார் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நெக்கோட பார்டர் 2 லைன் ஜரி, 2 லைன், அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட், ஒரு லைன் ஒயிட் கலர் பேர்ல் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு திரும்பவும் சுகர் பீட் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே ஃப்ளவர்ஸ் வித் கொடி டிசைன் கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஃப்ளார், இந்த பார்டரோட சேர்ந்து இந்த ஃப்ளார் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் 2 லீஃப் மாடல் கொடுத்து அதுக்கு மேலே இந்த ஃப்ளாரோட பெட்டல் வர மாதிரி. ஸோ இது ஃபில்லிங் ஃபுல்லாகவுமே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நாட் ஃபில்லிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பார்ட்டுக்கு ஒயிட் கலர் ஃபில்லிங்கும் சென்டர் பார்ட்டுக்கு ரெட் கலர் ஃபில்லிங்கும் கொடுத்து அழகாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மிடில் அதுக்கு மேலே வரக்கூடிய இந்த பெட்டல்ஸ்க்கு சென்டரில் ஒயிட் கலர் பேர்ல் பீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இதே ஃப்ளாரை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த 2 ஃப்ளாருக்கும் மிடில் ஒவ்வொரு ஜர்தோசி ஃப்ளார் வரணும். ஸோ இந்த மாதிரி ஜர்தோசி ஃபில்லிங் கொடுத்து ஃபுல் ஃப்ளார் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளார் இது வந்துச்சு அப்படின்னா அடுத்த ஃப்ளார் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3D லூப் ஃப்ளார் கொடுத்துருக்காங்க.
ஸோ ஜர்தோசி யூஸ் பண்ணி லூப் ஃப்ளார் சீக்வன்ஸும் ஜர்தோசியும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரியான ஃப்ளார் டிசைன் பண்ணியிருக்காங்க. இனி இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி எல்லா ஃப்ளவரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடி. ஸோ இந்த கொடி டிசைனுக்கு சுகர் பீட் கொடுத்து அதில் ஃபுல்லாகவே ஜர்தோசி இலி. ஸோ இதுதான் ஃபுல் நெக் டிசைன். ரொம்ப கிராண்டாக இருக்குது. அங்கே இங்கே சக்கரி வச்சு ஜர்கான் ஸ்டோன்ஸ்மே பேஸ் பண்ணி ஃபுல் ப்ளவுஸும் சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது அவங்க பண்ண ஆரி ஹிப்பல். ஸோ ஹிப்பல் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது ஃபுல் ஒர்க் கொடுத்து டிசைன் பண்ண மாதிரி வாட்டர் செல்லிங் கொடுத்து ஃபுல்லாகவுமே கிளாத்தோட கலர் தெரியாத மாதிரி ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே சின்ன சின்ன ஒர்க் பாருங்களேன். க்ரீன் கலரில் திலகம் கொடுத்து அதை சுற்றி சுகர் பீட், தென் ஒயிட் கலர் பேர்ல் பீட், அதுக்கு அடுத்தது சக்கரி வச்சு ஜர்கன் ஸ்டோன், தென் இப்போ கோவி கொடுத்தா அடுத்தது ரவுண்ட் ஷேப், தென் அகெயின் திரும்பவும் சக்கரி வச்சு ஜர்கன் ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு திரும்பவும் ரவுண்ட் ஷேப் ஸ்டோன். இந்த மாதிரி ஃபுல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக எல்லா சாரீக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி காமனாக ஒரு ஹிப் பெல்ட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே பாருங்கள் ஹேங்கிங்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வளைவாக வர்ற மாதிரி ஒரு தோரணம் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரைஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மிடில் இந்த மாதிரி சிங்கிளாக பீட்ஸ் தொங்குற மாதிரியும் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க.